கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி பவுல் தன் தேவனாகி கர்த்தர் தன்னை நடத்தின விதத்தை குறித்து அவரை மகிமைப்படுத்துகிறது போல நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமான காரியங்களை செய்கிற தெய்வம். இன்னைக்கு ஒருவேளை நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய எதிர்பார்ப்பையும் நாம் நினைக்கிற காரியத்தையும் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் தேவ சமூகத்தில் முறையிடுகிறோம், கண்ணீர் விடுக்கிறோமே தவிர தேவ சித்தத்தை அறிந்து அவர் நமக்காக வைத்திருக்கிற காரியம் நாம் நினைக்கிறதை காட்டிலும் அதிகமாக இருக்கும், பெரிதாக இருக்கும் என்ற விசுவாசம் நமக்குள் காணப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்போமே. ஆனால் இந்த வேத வசனத்தின்படி தேவன் இந்த நாள் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் வேதாகமத்தில் ரூத்தோட வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களா? இந்த தேவனாகிய கர்த்தர் பெத்லகேமில் தன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிந்திருந்தனால தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த நிமித்தமாக ரூத்தோட வாழ்க்கை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கி நாமும் கூட தேவ சமூகத்தில் தேவ திட்டத்துக்காக விட்டு கொடுப்போம். ஆனால் அவர் நமக்கு செய்கிற காரியம் அதிகமாக இருக்கும், நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலானதாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. அன்றைக்கி மனுஷனாகிய போவாசை கொண்டு தேவன் ரூத்தை கனப்படுத்த முடியும். ஆனால் பரம போவாசாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்கிற காரியம் அதிகமானது மாத்திரமல்ல, நாம் நினைக்கிறதுக்கு மேலானதாக மாத்திரமல்ல, பெரிதானவைகளை புதிய காரியங்களை செய்ய அவர் உண்மையும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவரை உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் எனக்காக திட்டமிட்டுக்கிற காரியத்தை மாத்திரம் நிறைவேற்ற அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, தர்மையான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனாகி கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை, பரலோக தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணித்திருக்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அவங்க நினைக்கிறதுக்கும் வேண்டுகிறதுக்கும் மேலான காரியங்களை செய்து ஒவ்வொருத்தரையும் சாட்சியாக நிறுத்துங்க, ஆசீர்வதிங்க. விரும்புகிற நன்மை காட்டிலும் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பெரிதானவர்களாய் காணப்பட கத்த உதவி செய்யுங்க. அது அப்படியே உதவி செய்த அன்புக்கு ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்டவங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.